வணக்கம். புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை அடுத்து சென்னை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் செல்ல விடியற்காலை குவிந்ததால் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கூட்டம் காணப்பட்டது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை கொண்டாட வெளிமாநில மற்றும் அண்டை மாவட்டங்களை சார்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்தனர். மேலும் பலரும் உறவினர் வீட்டிற்கு வந்த உறவினர்களும் விடுமுறை முடிந்ததால் இன்று சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல தொடங்கினர். அதேபோன்று சென்னையில் பணியாற்றி வந்தவர்களும் விடுமுறை முடிந்து இன்று காலை பணிக்கு திரும்பியதால் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அதிக அளவு குவிந்தனர். சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முண்டியடித்து பேருந்தில் ஏறி செல்லும் சூழல் ஏற்பட்டது. பல்வேறு தமிழக பேருந்துகளிலும் மக்கள் முண்டியடித்து சென்றதால் விடியற்காலை நேரத்தில் பேருந்து நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டமாகவே காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை பேண்ட் குழுவின் துணை உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் கோரிமேட்டில் உள்ள போலீஸ் பேண்ட் யூனிட் அலுவலகத்தில் தனது கைப்பட எழுதிய கடிதத்துடன் காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறை பிரிவின் பேண்ட் குழுவின் துணை உதவி ஆய்வாளராக இருப்பவர் வீரபத்திரன். வழக்கமாக இன்று காலை பணிக்கு வர வேண்டிய அவர் திடீரென இன்று காலை 5 மணிக்கு கோரிமேட்டில் உள்ள காவல்துறையின் பேண்ட் வாத்தியக்குழு அலுவலகத்திற்கு வந்துள்ளார். மன வருத்தத்தில் இருந்த அவர் திடீரென அலுவலக வாயிலில் இருந்த சப்போட்டா மரத்தில் துணியால் தூக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். 6 மணியளவில் மற்ற காவலர்கள் பணிக்கு வந்தபோது துணை உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் தூக்கில் தொங்குவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவரை கீழே இறக்கி பார்த்தபோது அவர் உயிர் இழந்துவிட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் தன்வந்திரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் துணை உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அவரது சட்டப்பையில் இருந்த கடிதத்தை எடுத்து பார்த்தபோது அதில் தான் எதற்காக உயிரிழந்தார் என கைப்பட எழுதி வைத்துள்ளார். அதில் கடந்த சில வருடங்களாக வயிற்றுக்குடல் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்ததாகவும் இதனால் அடிக்கடி வலி வருவதால் மன வருத்தத்தில் இருந்து வந்ததால் தற்கொலை செய்து கொள்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறை பேண்ட் வாத்தியக்குழு அலுவலகத்தில் துணை உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சக காவலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு அன்று பழைய துறைமுகம் அருகே கடலில் குளித்த போது ராட்சச அலையில் சிக்கி மாயமான 4 மாணவர்களின் உடல் கரை ஒதுங்கியது. புதுச்சேரியில் நேற்று முன்தினம் புத்தாண்டையொட்டி பழைய துறைமுக கடல் பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது ராட்சச அலையில் இழுத்து செல்லப்பட்ட நெல்லித்தோப்பு DR நகரை சேர்ந்த சீனிவாசன் மீனாட்சி தம்பதியினரின் மகள்களான மோகனா, லேகா ஆகிய இருவரும் கதிர்காமம் பகுதியை சேர்ந்த நவீன் மற்றும் அவரது நண்பர் கிஷோர் ஆகிய 4 மாணவர்களும் மாயமாகினர். இவர்களில் மோகனா, லேகா மற்றும் கிஷோர் ஆகியோரின் உடல்கள் வீராம்பட்டினம் கடல் பகுதியில் நேற்று அடுத்தடுத்து கரை ஒதுங்கியது. நவீனின் உடலை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று அதிகாலை சடலமாக கரை ஒதுங்கியது. இதையடுத்து 4 உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் இணைய வழியில் ரூபாய் 18.03 கோடி அளவுக்கு மோசடி நடந்துள்ளது என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் இணையவழி காவல் பிரிவில் 2422 புகார்கள் பெறப்பட்டன. அதில் அதிகபட்சமான புகார்கள் தொடர்பான வழக்குகளில் மட்டும் ரூபாய் 18,03,83,000 மோசடி நடந்துள்ளது தெரிய வந்தது. புகார்களின் பேரில் 90 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் ரூபாய் 2.83 கோடி மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் 90% வழக்குகளில் குறைந்த முதலீடு அதிக லாபம் என்ற பேராசையால் மக்கள் பணத்தை இழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக 32 வழக்குகள் பதியப்பட்டு அனைத்திலும் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் 29 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்கள் தங்களது புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டது, முகநூல் போன்ற செயலிகளை பயன்படுத்தியதும் தான் குற்றத்தில் ஈடுபட்டோருக்கு சாதகமாக இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டில் புதுச்சேரியில் தொலைந்து போன ரூபாய் 60 லட்சம் மதிப்புள்ள 516 கைபேசிகள் கண்டறியப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையினை வழங்கி வருகிறது. இதில் மணவெளி தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 18 நபர்கள் அரசின் மாதாந்திர நிதி உதவி வேண்டி புதுச்சேரி சமூக நலத்துறையில் விண்ணப்பித்தவர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்களின் சீரிய முயற்சியால் இன்று காலை தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் இவர்களுக்கு அரசின் மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, கூட்டுறவு சங்க இயக்குநர் சக்திவேல் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மரக்காணம் தீர்த்தவாரி கடற்கரை களை கட்டியது. ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் தங்களது குடும்பங்களுடன் புத்தாண்டை மகிழ்ச்சியான முறையில் கொண்டாடினர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களாக விளங்கக்கூடிய மரக்காணம் தீர்த்தவாரி கடற்கரை மற்றும் ஆரவில் கடற்கரை ஆகிய பகுதிகளுக்கு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது குடும்பங்களுடன் வருகை தந்து புத்தாண்டு தினத்தை கோலாகலமாக கொண்டாடினர். மேலும் கடற்கரை பகுதிகளில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மரக்காணம் தீர்த்தவாரி கடற்கரை களை கட்டியது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஆந்திர மாநில சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியத்தில் புத்தாண்டு நேற்றிரவு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அங்குள்ள சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் விடுதி அருகே மேடை அமைக்கப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வந்தவருக்கு சிறப்பு விருந்தாக கடல் உணவு வகைகள் மற்றும் மது வகைகள் பரிமாறப்பட்டன. இவ்விழாவை ஏனாம் மண்டல அதிகாரி முனுசாமி கேக் வெட்டி துவக்கி வைத்தார். இதில் அருகில் உள்ள ஆந்திர மாநிலத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கலந்து கொண்டனர். நள்ளிரவு 12 மணிக்கு பட்டாசு வெடித்தும் வண்ண வான வேடிக்கை வெடித்தும் புத்தாண்டு வரவேற்கப்பட்டது. அப்பொழுது அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். காரைக்கால் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை பகுதியில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது. இதில் தமிழக பகுதிகளான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இந்த கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ சனி பகவான் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பளித்து வருகிறார். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நேற்று அதிகாலை முதலே ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக புனித தீர்த்தமான நலன் குளத்தில் குளித்து களி தீர்த்த விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து பின்னர் பக்தர்கள் சனி பகவானை தரிசித்தனர். மேலும் 2024 வருட பிறப்பை முன்னிட்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். புத்தாண்டையொட்டி நேற்று ஒரே நாளில் புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 18 குழந்தைகள் பிறந்துள்ளனர். நாடு முழுவதும் நேற்று 2024 புதிய வருடப்பிறப்பு பிறந்தது. இந்த ஆங்கில புத்தாண்டை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டி இருந்தது. இந்த நிலையில் புத்தாண்டையொட்டி நேற்று ஒரே நாளில் புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 18 குழந்தைகள் பிறந்துள்ளனர். இதில் 9 ஆண் குழந்தைகளும் 9 பெண் குழந்தைகளும் ஆவர். புத்தாண்டு அன்று குழந்தை பெற்ற பெற்றோர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். மேலும் அவர்கள் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர்கள், நர்சுகள், ஊழியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நேற்று பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று பிறந்த நாள் கொண்டாடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனத்தில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் ஆங்கில புத்தாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆல கிராமம் திரிபுர சுந்தரி உடனுரை யம தண்டீஸ்வரர் சிவாலயத்தில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு மூலவர் யம தண்டீஸ்வரருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 5 தலை நாக கிரீடத்துடன் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். தொடர்ந்து மூலவர் யம தண்டீஸ்வரருக்கு மகா தீபார்த்தனையும் சோட சுபசார பூஜையும் செய்யப்பட்டது. அதேபோல் திரிபுர சுந்தரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோல் வெள்ளிமேடுபேட்டை திரிபுர சுந்தரி உடனுரை திருக்காமீஸ்வரர் சிவாலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மூலவர் திருநாகீஸ்வரர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அழகாக காட்சியளித்தார். அம்மன் திரிபுர சுந்தரிக்கும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மூலவருக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனத்தில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்கத்தின் சார்பில் 5ஆம் ஆண்டு வீரபத்திர சுவாமி வம்சவழி உடுக்கை பம்பை சிலம்பு கலை சங்க விழா நடைபெற்றது. திண்டிவனத்தில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்கத்தின் சார்பில் 5ஆம் ஆண்டு வீரபத்திர சுவாமி வம்சவழி உடுக்கை பம்பை சிலம்பு கலை சங்க விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு சங்க கொடியினை மாநில தலைவர் சத்யராஜ் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து வீரபத்திர சுவாமி கலைமகள் சரஸ்வதி சுவாமி மற்றும் டிடி சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு தூப தீப ஆராதனை காட்டப்பட்டது. முன்னதாக திண்டிவனம் தர்மராஜா கோவிலில் இருந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பம்பை உடுக்கை சிலம்பு கலைஞர்கள் ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சாப்பிட்ட சமோசாவிற்கு காசு கொடுக்க மறுத்து கடை உரிமையாளர் மற்றும் ஊழியரை 5 பேர் கொண்ட கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான சாலையில் ராம் என்பவர் ஸ்நாக்ஸ் கடை வைத்துள்ளார். இங்கு துளசி உமா தம்பதியினர் வேலை செய்து வருகின்றனர். இதனிடையே நேற்று மாலை கடைக்கு வந்த 5 இளைஞர்கள் சமோசா சாப்பிட்டுள்ளனர். அப்பொழுது அதிக சமோசா சாப்பிட்டதாக பில் கொடுத்ததாக கூறி ஊழியர்களிடம் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அங்கிருந்த நாற்காலியால் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடியது. மேலும் இந்த வீடியோ கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான உமா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் 5 பேரும் கல்லூரி மாணவர்கள் என்பதும் அதிக பணம் கேட்டதால் ஆவேசத்தில் தாக்கியது தெரிய வந்தது. அனைவரும் கல்லூரி மாணவர்கள் என்பதால் வழக்கு பதியாமல் போலீசார் எச்சரித்து அனுப்பினர். இருப்பினும் சமோசா கடையில் இளைஞர்கள் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கமலசாயி சாய்பாபா ஆலயத்தில் புத்தாண்டு பிறப்பையொட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சின்ன காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கமலசாயி சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயத்தில் புத்தாண்டு பிறப்பையொட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த அபிஷேகத்தில் பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சாய் பஜனை பாடப்பட்டு சாய்பாபாவிற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சிறப்பு தரிசனம் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடிவிட்டு திரும்பிய போது இளம் பெண்ணை கிண்டல் செய்த கும்பலை தட்டி கேட்டு வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நோனாங்குப்பம் பாடசாலை தெருவை சேர்ந்தவர் ஆதித்யன் மகன் விக்னேஸ்வர் ஏசி மெக்கானிக். இவர் தனது நண்பர் ராஜேஷ் மற்றும் ஒரு பெண்ணுடன் நேற்று முன்தினம் இரவு புதுவை கடற்கரை சாலைக்கு சென்று புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர்.
பின்னர் அங்கிருந்து வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அந்தோனியர் கோயில் பேருந்து நிறுத்தம் அருகே நேற்று அதிகாலை 3 மணிக்கு நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக அரியாங்குப்பம் காக்கியந்தோப்பு பகுதியை சேர்ந்த நிர்மல் என்கிற நிர்மல் குமார், விக்கி என்கிற விக்னேஸ்வரன் மற்றும் அவர்களது நண்பர்கள் விக்னேஷ், பிரதீப், விஸ்வா என்கிற மரிய விஸ்வா ஆகியோர் 2 பைக்கில் வந்துள்ளனர். அச்சமயம் விக்னேஸ்வர் மற்றும் ராஜேஷுடன் நின்றிருந்த பெண்ணை நிர்மல் குமார் மற்றும் அவரது நண்பர்கள் கிண்டல் செய்ததாக தெரிகிறது. இது குறித்து விக்னேஸ்வர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. அப்பொழுது விக்னேஸ்வரின் கழுத்தில் நிர்மல் குமார் ஓங்கி குத்தியதில் அவர் பேச்சு மூச்சியின்றி சுருண்டு கீழே விழுந்தார். உடனே நிர்மல் குமார் மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். அதன் பிறகு மயங்கி கிடந்த விக்னேஸ்வரை அவரது நண்பர் ராஜேஷ் மீட்டு ஆட்டோ மூலம் புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கிட்லா சத்ய நாராயணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான நிர்மல் குமார் உட்பட 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டிவனத்தில் அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையிலிருந்து சிதம்பரத்திற்கு அரசு பேருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் உணவகம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென குறுக்கே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி சாலை நடுவில் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி அரசு பேருந்து ஒருபுறமாக சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் அரசு பேருந்தில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் தடுப்பு கட்டை மீது அரசு பேருந்து மோதியதால் டீசல் டேங்கில் இருந்து டீசல் முழுவதும் நடுரோட்டில் ஆறு போல ஓடியது. இந்த விபத்தால் திண்டிவனம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் சுமார் 5 கிலோமீட்டருக்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்த விபத்து குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டுள்ளது. திண்டிவனத்தில் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு நகரமன்ற உறுப்பினர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கி பொதுமக்கள் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலா மணி, சீதாபதி சொக்கலிங்கம், ஓலக்கூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சொக்கலிங்கம், திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்தன், துணை அமைப்பாளர் DKP ரமேஷ் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினரும் நகரமன்ற உறுப்பினருமான சேனி சின்னசாமி, அரசு ஒப்பந்ததாரர் நந்தா, நகர பொருளாளர் சின்னா ராஜேந்திரன், சாரங்கபாணி, பிர்லா செல்வம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் MD பாபு, இளங்கோவன், குணசேகர், பார்த்திபன், சதீஷ், பரணிதரன், சுதாகர், சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.